ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட எங்களை சந்திப்பதில் நம்ம மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்னாகும் புஸ்தகம் 21 அதிகாரம் 3வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர்களுக்கு கானானியரை ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது அவர்களையும் அவர்கள் பட்டணங்களையும் சங்காரம் பண்ணி அவ்விடத்திற்கு ஓர்மா என்று பெயரிட்டார்கள். அல்லேலூயா. பாருங்க, இங்க ஒரு அற்புதமான சம்பவம் நடக்கிறத பார்க்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர்களுக்கு கானானியரை ஒப்பு கொடுத்தாராம். நீங்கள் முதல் 2 வசனங்களை வாசிப்பீங்கன்னா, முதல் வசனம் வாசிப்பீங்கன்னா அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். வேவுக்காரர் காண்பித்த வழியாக இஸ்ரவேலர் வருகிறார்கள் என்று தெற்கே வாசம் பண்ணுகிற கானானியனாகிய ஆராத் ராஜா கேள்விப்பட்ட போது அவன் இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்களில் சிலரை சிறைபிடித்து கொண்டு போனான். பாருங்களேன், இங்க இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி என்ன பண்ணா சிலரை சிறைப்பிடிச்சிட்டு போயாச்சு. போனது மாத்திரமில்லை, தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுத்தால் அவருடைய பட்டணங்களை சங்காரம் பண்ணுவோம் என்று பிரதிஜை பண்ணினார்கள். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சமூகத்தை வராங்க இஸ்ரவேலர்கள். வந்து ஆண்டவர்களை சொல்கிறாங்க, ஆண்டவர் இந்த ஜனங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுத்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், பிரதிஜை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. அதை தான் 3வது வசனத்தில் வாசித்தோம். கர்த்தர் கானானியரை இஸ்ரவேலின் கரத்தில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சிறையாக்கப்பட்டிருக்கு, பிசாசு உங்கள் வாழ்க்கையில் எதை சிறைப்பிடிச்சு வச்சுருக்கிறான், ஒரு உங்கள் சமாதானத்தை, உங்கள் சந்தோஷத்தை, உங்கள் ஆசீர்வாதத்தை, உங்கள் சுகத்தை, உங்கள் நன்மையை, ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எதெல்லாம் பிசாசு சிறைப்பிடிச்சு வச்சுருக்கிறானோ, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்புவதற்கு அவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இங்கே செஞ்ச காரியம் என்னன்னாக்கா, அவங்க இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க, ஆண்டவர் நோக்கி முறையிறாங்க. பாருங்க, இஸ்ரவேலின் சத்தத்துக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறார். அப்போ நிறைய நேரம் ஒரு பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது நாம் சுயமாக என்ன செய்யணும்னாக்கா, ஐயோ நாம் இது செய்யணும், மனுஷரை தேடி போகிறோம். மனுஷர் ஒத்தாசை அவசியம் தான், ஆனால் அதெல்லாம் 2வது தான். அவன் முதலாவது தேவ சமூகத்துக்கு போயிட்டு, ஆண்டவரே இப்படி நடந்துருச்சு, ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ண அவர் உண்மையில் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் யாருங்க? யுத்தத்தில் வல்லமை உள்ளவர், நமக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்னைக்கு அவன் செங்கடலை கலந்து வருவதற்கு முன்பாக ஆண்டவர் செய்தார் அல்லவா? பார்வோன் இடத்துல கர்த்தர் தன்னுடைய கைவல்லமையை காண்பிச்சார் அல்லவா? இன்றைக்கும் ஒருவேளை பிசாசு எதெல்லாம் சிறையாக்கி வச்சுருக்கேன், ஒருவேளை உங்கள் ஜெப வாழ்க்கை, உங்கள் பரிசுத்த வாழ்க்கை சிறைப்பிடிச்சு வச்சுருக்கலாம். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. பிசாசு கையில் ஒரு நாள் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார், பிசாசை தான் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். இங்கே அப்படிதான் நடந்தது. கர்த்தர் உங்களுக்காக வழக்காடி உங்களை ரட்சித்துக்கொள்ள உண்மையில் இருக்கிறார். கண்களை ஓடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, நமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்னைக்கு ஆண்டவரே கானானியரை இஸ்ரவேல் கரத்தில் ஒப்பு கொடுத்து சங்காரம் பண்ணது போல் ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இவர்கள் கூட யாரெல்லாம் சிறைப்பிடிச்சு வச்சிருக்காங்களோ, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் அந்த சிறையிருப்புகள் மாறுவதாக நான் செபிக்கிறேன்ப்பா. மாறட்டும், அற்புதங்களை காண செய்யும், இவளை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பு இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்பிதாவே. ஆமாம். கர்த்தர் உங்களை சத்துருக்கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார். தைரியமாக போங்க. God bless you.